வணக்கம் என் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி நண்பா நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் நிதிஷ். உங்களோட சப்போர்ட்டுக்கு அளவே இல்லைங்க, உங்கள் பாசத்துக்கு அளவே இல்லாமல் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். இது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் Day 1. நம்ம கூட இன்னொரு ரைடர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தினேஷ் ப்ரோ. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக லேப்டாப் எல்லாமே அப்படியே கலைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த பைக் ஓட்டோட்ட உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஓகேங்க. அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணவே இல்லை. ஸோ வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேங்க, வாங்க பைக் ஓட்டிகிட்டே பேசலாம். கிளம்பியாச்சுங்க, வாங்க அப்படியே போகலாம். ஃபுல்லாக பைக்கில் பண்ணிங்க, ஃபுல்லாக தொடச்சிப்போம். யூமிக்கோவை பாருங்களேன், செம்ம கூலிங்க அந்த இடத்துல. எப்படி வருது பாருங்களேன். ஓகே, இதோ நம்ம தினேஷ் ப்ரோ வாங்க. வாவ், சாப்பிட்டு நம்ம ரைடை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. ஹோட்டல் வந்தாச்சுங்க, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்ப போகிறோம். இதோ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், ஃபன் பண்ணுவோம். ஓ, சும்மா ரவுண்டு போட்டுட்ருக்கோங்க. நம்ம பெரிய ஃபன் மேனு. ஓகேங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேக்குக்கு போகிறோங்க. ரைட் வளைய போகிறோம். ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க இந்த இடத்துல. போட்டு என்னடா நீ சாப்பிட்டுட்ட, நாங்கள் தான் இன்னும் சாப்பிடாம வீடியோ பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வீடியோ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதோ நம்ம சருவி வந்துட்டுருக்கோங்க, அழகா செம்ம சருக்காக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா அந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் ரோடு வேறு இங்கே சரியில்லாமல் இருக்குங்க. கொஞ்சம் ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சர்வி வர ரோடு இல்லைங்க, ஜஸ்ட் வந்து இப்போ லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட மாறி தேய்ச்சிட்டே போகும் வண்டி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகுதுங்க கரெக்டாக. ஃபஸ்ட் நம்ம போய் பெட்ரோல் அடிக்கணுங்க. அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருவாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் தம்பி அக்கா அண்ணன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சொல்லிகிட்டே போகலாம், தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட் முன்னாடி போங்க. ஓகே. ஆனால் செம்ம கூலிங்காக இருக்குங்க கொடைக்கானல் சைடு, சரியான கூலு. நைட்டில் என்னால் தூங்கவே முடியல, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி எதுவுமே, ஃபேன் எதுவுமே இல்லை. சும்மா ரூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருந்துச்சுங்க. ஏசியெல்லாம் தேவையில்லை. தர பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. காலை வைக்கிறேன், ஷூவை கழட்டிட்டு ஜம்முன்னு ஏறுதுங்க அப்படியே கூலிங்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடை தெருவுங்க இது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா லேக் போகிறோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகுதுங்க கரெக்டாக. காலையில் 10 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம், அப்புறம் 11 மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக எப்போ கிளம்புனோம் பார்த்தீங்கன்னா 11:30 தாங்க நாங்கள் ரூமை விட்டு வெளியே வந்தோம். அதேமாதிரி நம்ம பிரதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க சேனல் நேம் இதோ அந்த ஹெல்மெட்டில் இருக்குது, இருங்க பார்ப்போம். மேக் தினேஷ் vlog. ஹெல்மெட்டு வண்டி எல்லாத்துலேயுமே அவங்க யூடியூபரு ஃபுல்லாக அப்படி தான் ஒட்டி வச்சுருக்காங்க. அவங்க அச்சை பதிச்சு வச்சுருக்காங்க. வாவ் அருமை. கார்னரிங், பெஸ்ட்டு கார்னரிங். சூப்பர் மாஸுங்க, வேறு லெவல். ரைட் எடுக்க போகிறோங்க. வாவ் சூப்பருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல ஆறு. அங்கே பாருங்கள், வாவ் செம. இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் வரேன். அதுக்கு முன்னாடி நான் காரில் தான் நிறைய டைம் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் வரேன். செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே. அவ்வளோ ஒரு நீங்களும் கொடைக்கானல் சைடு வந்தால் அதோ இந்த கன் ஷூட் பண்ணலாமா? வாங்க நம்ம கன் ஷூட் பண்ணலாங்க. இருங்க, அப்படியே நிற்கிற இடம்லாம் என்னென்ன இருக்கோ அப்படியே பார்த்து ஷூட் பண்ணலாம், ஓகேவா? இதோ நம்ம கன் ஷூட் பண்ண போகிறோங்க வேறு லெவலில். பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோ நம்ம கன் ஷூட் பண்ணலாங்க வேறு லெவலில். இந்த கன் எடுத்துட்டீங்கன்னா 10 புல்லட் 100 ரூபாய். ஓகே. இது என்டர்டெயின்மென்ட் கேம் தான். ஓகே. வாட்டர் பால் தான் கேம். அதை
10ல் 7 ஸ்டார்ட் பண்ணிட்டு 7 ஹிட் பண்ணிட்டீங்கன்னா டாய்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியா? அப்போ அது விளாட்லாமா? இதோ நம்ம இப்போ இந்த பலூன் ஷூட் விளாட்லாங்க. இதோ நம்ம கன்னு இதோ இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன் ஷூட் ட்ரை பண்ண போகிறோங்க. நம்ம தினேஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிச்சிட்டாங்க. 5த்துல 5மே அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எத்தனை அடிக்க போகிறோம் தெரியல, பார்க்கலாம். அடிச்சிரு, 5மே அடிச்சிரு. நல்லா வெயிட்டு. ஒன்று அடிச்சாச்சுங்க நம்ம. 2 3 4 வெற்றி. 100 ரூபாயை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். நானும் 5த்துல 5மே அடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக தாங்க இருக்கு. சும்மா நானும் ரொம்ப கஷ்டம் தான் நினச்சேன், அவ்வளோலாம் இல்லை. ஆமாம் ஆமாம், ஒன்றுமே இல்லைங்க, சும்மா இது அடிக்கலாங்க. சும்மா உங்களுக்கு நீங்கள் கண்ணை வச்சு பார்த்தாலே தெரியும் கிளியராக எந்த பலூன் நீங்கள் குறி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அடிச்சிடலாம். ஓகேவா? கொடைக்கானல் சைடு வந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகேங்க, வாங்க நம்ம பைக் ஓட்டிகிட்டே பேசலாம். அவ்வளோதாங்க, நம்ம கன் ஷூட் முடிச்சாச்சுங்க. அண்ணா பாய் பாய், போய்ட்டு வரேன் ப்ரோ. வாங்க கிளம்பலாம். ஒரு வீலிங் போடுங்க சும்மா. வேணாம் வேணாம், ரோடு கொஞ்சம் கிரிப் இல்லாமல் இருக்குங்க. வேணாம், பண்ண வேணாம், விடுங்க. ஆனால் எனக்கு கை கால்லாம் துடிக்குதுங்க, வீலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. வேணாங்க, ஆல்ரெடி கீழே வந்துட்டேன் வேறு. இப்போ எல்லாமே பக்காவாக போட்டிருக்கேன், பட் வேணாங்க பண்ணுவோம். நம்ம பைக் ரெடி பண்ணி பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூமிக்கோ போட்டு பாடாப்படுத்திட்டோம். அதனால் பைக் ரெடி பண்ணிட்டு பண்ணலாம். ஓகேவா? நம்ம எப்போவுமே எல்லாருமே அன்பாக இருப்போங்க. நம்ம யார் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் தாங்க பண்ணுவோம். பச்சை நிலவே பாருங்களாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பரில் வாவ், சூப்பராக இருக்குங்க இந்த ரிவரு. மாஸ் இல்லை, ஃபைனுங்க. இங்கே பொறுமையாக தான் போக சொல்லியிருக்காங்க. நம்ம ரூல்ஸ் மதிப்போம், இருந்தாலும் வேகமாக போவோம். என்னடா நிதிஷே லாஜிக்கே எல்லாம் பேசுகிறேன்னு கேட்காதீங்க. என் தம்பிங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க வேறு லெவலில். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாமான்னு கேட்டாங்க. நான் தான் சரி, இன்னும் நம்ம ஹில் ஸ்டேஷனே கவர் பண்ணல. நான் வேறு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வேறு அவங்களுக்கு காட்டாமல் வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம இப்போது கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்லாம் கவர் பண்ணலாம். சரிங்களா? கொடைக்கானல் வந்தாலே ரூம்னு தான் கேட்பாங்க. ரோட்டில் நின்றுட்டு ப்ரோ ரூம் வேணுமான்னு ரொம்ப கெஞ்சுவாங்க. ஸோ வந்து நம்ம கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் ரூம்க்குலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ரூம்லாம் நம்மளுக்கு தாராளமாக கிடச்சிடும். சூப்பருங்க, வேறு லெவலுங்க. அல்டிமேட் செமையாக இருக்குங்க. தடுங்க ப்ரோ, வாங்க சவாரி, குதிரை சவாரி. சூப்பர் ஃபைன், ஜாலியாக இருக்குங்க, அல்டிமேட்டாக. ஐயோ, எனக்கு இந்த பனி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்ல ஒரு இந்த 12 o'clock டைம்லையும் இவ்வளோ ஒரு பனி சூப்பராக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைக்குக்கு போய் பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோலரே இல்லைங்க நம்ம பைக்கில். பெட்ரோல் ஃபுல்லாக காலி, ஃபுல் பெட்ரோல் காலி. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடை தருவங்க. நிறையா திங்ஸ்லாம் இருக்குங்க. இந்த ஸ்வெட்டரு அது மாதிரி நிறையா விற்கிறாங்க. ஸோ வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. நீங்கள் வீட்டில் தான் ஸ்வெட்டர் எடுத்தோன்னு கூட அவசியம் இல்லைங்க. சில பேர் அதுமாதிரி மிஸ் பண்ணிட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து வாங்கிக்கோங்க கடையில். இந்த பக்கம் வந்து இருக்குங்க. இந்த பொண்ணை பாருங்களேன், சைனாக்காரங்க மாதிரி இருக்காங்களே. சைனா தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலுங்க. அப்பா, இங்கே பாருங்கள், மூஞ்சில் தண்ணி தெரிக்குது பாருங்கள். என்னப்பா இது, ரொம்ப சர்வலாக இருக்குது. யாருக்கிட்ட? நம்மள்ட்டே வா. டேய், நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங்க போடுறவங்க. நம்ம காட்டுற அலப்புற தாங்க முடியலங்க.
சும்மா சுற்றிட்டு இருக்கோங்க. அண்ணா 500. 500 ப்ளீஸ். இதோ நம்ம பெட்ரோல் அடிச்சாச்சுங்க, கிளம்ப வேண்டியது தான். அப்படியே நம்ம தினேஷ் ரைடு அங்கே தான் இருக்காங்க. போமா ப்ரோ, போமா. போகலாம் வாங்க. சாமாங்க. சார் படிக்கிறேன் சார். கிளம்பிட்டோம் சார். நேரம் ஸ்ட்ரைட்டாக போ. ஓகே சார். நேரம் மேலே ரோடு போக ஸ்ட்ரைட் ரோடு போய் முட்டுற இடத்துல அப்படியே ரைட்டு வந்து நேராக போயிடணும். இதே ஒன்று புரியும். அதில் போகாமல் ரைட்டில் போகாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே லெஃப்ட் ரோட்லேயே நேராக போ. ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வரும். போய் அப்படியே ரைட்டில் திரும்பினா அப்படியே ஒரு ரவுண்டு திரும்ப வந்துடும். இப்படி வந்துடலாம். சரி, தேங்க்ஸ் சார். ஓகே பிரதர் வாங்க. லாயர் படிச்சிருக்காங்க நம்ம பிரதர். அட்வொகேட்டுன்னு சொன்னோன்னே விட்டுட்டாங்க. கெத்து தான். அது ஒரு மரியாதைங்க. நம்ம அந்த அட்வொகேட்டுன்னு சொன்னோன்னே அந்த மரியாதை கிரியேட் ஆகுது பாருங்கள் போலீஸ்கிட்ட. எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அட்வொகேட்டாப்பா சரி பஸ் கைக்கு கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க போலீஸ் அண்ணா. அதான் அதுக்கப்புறம் வந்து வழிலாம் சொன்னாங்க, இந்த பக்கம் போங்கப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நாங்கள் கிளம்புறோம். சரி ஓகேங்க. இது மாதிரி ஐடியாஸ் நம்ம நீங்கள் யோசிக்க, அந்த ரைடு வரும்போது யோசிப்பாங்க, இங்கே போனாங்க போன நிறையா பிளான்ஸ்லாம் பண்ணுவீங்க. பட் பிளான்ஸ்லாம் எதுவுமே கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க. தெளிவாக சொல்கிறேன், கண்டிப்பாக பிளான் நடக்கவே நடக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது அங்கேயே நிறையா வேறு மாதிரி க்ரியேட் ஆகும். நம்ம நினைக்கிறதோடு நடக்குதோடுமா இருக்கும். ஸோ இந்த பிளான் பண்ணாதீங்க. போகும்போது அப்படியே நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஐடியாஸ் வரும், திடீர்னு ஏதாவது பார்ப்பீங்க, நிறுத்துவீங்க. ஸோ வந்து அங்கே நடக்கிறதாங்க எப்பயுமே. நம்ம அதே மாதிரி தாங்க லைஃப்லையும் நம்ம ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவுமே யோசிக்கவே முடியாது. இப்படி தான் நடக்கும், நம்ம எழுதி வச்ச மாதிரி நடக்காதுங்க கண்டிப்பாக. இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் ஆசை தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நடக்கிறப்ப வேறு மாதிரி நடக்கும். சில பேர் ஆசைப்படுவாங்க, ஆசைக்கு மேலே நடக்கும். சில பேர் ஆசைப்பட மாட்டாங்க, அது நடக்கும். அதுதாங்க லைஃபு. பா சாமாங்க. ராமா போலாமா? பெட்ரோல் அடிச்சாச்சு, சர்ன்னு போகணும் தான் இனிமேல். என்ன இந்த ராஜன் பையன் வேறு நடு ரோட்டில் வந்து பூர்றான் நம்ம வந்துட்டு இருக்கும் போது. பா சூப்பராக இருக்குது பாருங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். வாவ், மேலே பாருங்களேன், அந்த ஹவுஸ் பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? வண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அல்டிமேட் வியூ, அல்டிமேட் வியூ. இங்கே பாருங்களேன் வியூவை, ஆசமாக இருக்குது. வாவ் ப்ரோ, வாங்க வாங்க. சாமாங்க சாமாங்க. ஹாய் 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 ஹாய். எல்லாருக்கும் நம்ம ஹாய் சொல்லுவோம், எல்லாரையும் மதிப்போம். வாவ், நம்ம ஃபுல் லைட்டில் இருக்கோங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்குங்க, வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. அது மாதிரி இந்த வெயில் ப்ளஸ் பனி ரெண்டுமே கலந்து அடிக்குதுல்ல, இன்னும் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கீழே மூடி வச்சுருக்காங்களா? ஆமாம், மூடி வச்சுருக்காங்க. ஓகேங்க, கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும் பைக்கு. ஆஹா, பிரதரை பாருங்கள், தண்ணி அடிச்சிட்டாரு. வந்தாச்சுங்க. பா அல்டிமேட்டியா. கொஞ்சம் ரேஷாக தாங்க ஓட்டணும். நம்ம எப்பயுமே நம்ம சைடில் தாங்க நம்ம ட்ரைவ் பண்ணணும். அப்பா, நிறைய இடம் பூட்டி வச்சுருக்காங்க, கீழே போகக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பா ஏறு மேலே ஏறு. அண்ணா டெம்போ அண்ணா, கொஞ்சம் நவருங்கண்ணா.
என்னப்பா என்னது பில்லர் ராக்கு அப்புறம் நிறையா இருக்குங்க ப்ரோ. பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டுக்கு போகலாமா? நிறையா இருக்குங்க. நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நோ ப்ராப்ளம், கவலையப்படாதீங்க. வெறித்தனமாக காட்டுறேன் உங்களுக்கு வியூலாம். பாருங்களேன், மேலே வந்தாச்சுங்க. செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே. கொடைக்கானல்னால் கொடைக்கானல் தாங்க. குயின் ஆஃப் ஹில்ஸுங்க கொடைக்கானல். சும்மா சொல்கிறாங்க குயின் ஆஃப் ஹில்ஸ்னு. பார்த்துட்டே இருக்கலாங்க இந்த வியூலாம். அல்டிமேட்டாக இருக்குங்க. வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். செம மாடு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நானும் என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து. சூப்பர் சூப்பர்யா சூப்பர்யா. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90K சப்ஸ்கிரைப் மேலே தாண்டி போயிட்டுருக்கோம். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். என் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. லவ் யூ. எல்லாருமே ரைட் பண்ணும்போது சேஃப்டி ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். நெக்ஸ்ட் எபிசோட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துடும். ஓகேவா? லவ் யூ ஆல். பை பாய்.